வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி வெளியகரம் ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் சாலையோரம் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குவிந்து கிடக்கும் குப்பைகள் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சிக்குட்பட்ட சுடுகாடு அருகே வெளியகரம் ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் சாலை ஓரத்தில் பிளாஸ்டிக் பைகள், பழைய துணிகள், வீட்டுக் கழிவுகள், சாக்குகள் உள்ளிட்ட குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. மேலும் கோழி, ஆடு உள்ளிட்டவைகளின் கழிவுகள் தினந்தோறும் இந்த சாலை ஓரத்தில் கொட்டப்படுகின்றது. இதனால் சாலை ஓரம் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தற்போது அந்த பகுதியை குப்பை மேடாக காட்சியளிக்கின்றது. இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. இந்த பகுதியின் வழியே வெளியகரம், கீழ்கால்பட்டை, ஐபி பட்டடை, சாணாக்குப்பம், சங்கீதக்குப்பம் ஆகிய கிராமத்திலிருந்து பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளிப்பட்டு பேரூராட்சியிலிருந்து வெளியகரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் கர்ப்பிணிகள், நோயாளிகள், பொதுமக்கள் ஆகியோர் அவ்வழியாக செல்லும் பொழுது துர்நாற்றம் வீசுவதாலும் மூக்கை பிடித்தவாறே செல்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு குப்பை கொட்டுவதை முற்றிலும் நிறுத்தவும், குப்பைகளை அப்புறப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் சார்பாக, பள்ளிப்பட்டு பொதுமக்கள் சார்பாக முக்கியமான ஒரு வீதியை சாலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடை வீதிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை இங்கே சுற்றி இருக்க 10 கிராமத்துக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது பேரூராட்சி நிர்வாகிகள்னு பார்த்தீங்கன்னா குப்பையை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இங்கே கொட்டியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிராக்டரில் பேரூராட்சி தான் எடுத்துகிட்டு கொட்டுறதே இங்கே இவங்க தான், சரிங்களா? அதாவது ரோடு வரைக்கும் கொட்டியிருக்காங்க. இந்த ரோடு ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. இதை கண்டிப்பாக இந்த கிராம நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுறான்னு ஒன்றும் தெரியல. இதுக்கான கண்டிப்பான ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கான தகுந்த எடுத்து கண்டிப்பாக அதுக்கான சொல்லணும். இல்லைனா இதுக்கான போராட்டங்கள் கண்டிப்பாக நடத்தப்படும். ஊர் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா கடைவீதிக்கு முக்கியமான பாதை இது தான் ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய முக்கியமான பாதை, அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய முக்கியமான பாதை எல்லாமே இந்த ஒரு வழி தான். ஆனால் இந்த ஒரு வழியில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பேரூராட்சி இது இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோயில் வேறு இருக்குது. இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ துர்நாற்றம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலையில். இதை கண்டிப்பாக கிராம நிர்வாகிகளும் இதை சார்ந்த சகோதர அனைத்தவங்களும் என்ன இருக்குமோ கண்டிப்பாக அதுக்கான தேவை பண்ணித்தர மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.